சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும். முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் ஆகும் என்று கூறியவர் யாருன்னா லாஸ்கி. சமத்துவ கோட்பாடுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து மனிதர்களையும் சமமான மதிப்புள்ளவர்கள் என்ற கோட்பாடு தான் சமத்துவ கோட்பாடு. மக்களாட்சி கோட்பாடுகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திரம், சமத்துவம் ஆகியவை நீதியின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்படும் போது மட்டும் பொருளுடையவையாக இருக்கும். ஸோ மக்களாட்சி கோட்பாடுகள் சுதந்திரம், சமத்துவம். சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு எங்கே உள்ளதுன்னா இங்கிலாந்தில் உள்ளது. இந்த சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு பார்த்தீங்கன்னா, சட்டத்தின் பார்வையில் எல்லாருமே சமம். ஸோ இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு தான் பின்பற்றுறோம். சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை யார் வாதுரைத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவி டைசி. ஆட்சி, சட்டத்தின் ஆட்சி, டைசி. பார்ப்போம். அரசியல் உரிமைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாக்களிக்கும் உரிமை, பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை, அரசை விமர்சனம் செய்யும் உரிமை. இந்தியாவில் எத்தனை வயது பூர்த்தி அடைந்தவங்க வாக்களிக்கலாம்னா 18 வயது நிறைந்தவங்க வாக்களிக்கலாம். எந்த ஆர்டிக்கல் படி 18 வயது ஒரு வாக்குரிமை அடிப்படையில் வாக்களிக்கிறாங்கன்னா ஆர்டிக்கல் 3 to 6. இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எப்போது கொடுத்தாங்கன்னா 1952. சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு எப்பொழுது வாக்குரிமை கொடுத்தாங்கன்னா 1971. இந்தியாவில் எத்தனை வயது பூர்த்தி அடைந்தவங்க தேர்தலில் போட்டியிடலான்னா 25 வயது. 25 வயது பூர்த்தி அடைந்தவங்க பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கும் மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலுக்கும் போட்டியிடலாம். 21 வயது பூர்த்தி அடைந்தோம் அப்படின்னா உள்ளாட்சி தேர்தல், 21 வயதுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடலாம். அரசை விமர்சிக்கிற உரிமை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான உரிமை. குடிமக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உரிமையில் ஒன்று பார்த்தீங்கன்னா அரசை விமர்சிக்கிற உரிமையும் கூட. பாலின சமத்துவம், பாலின விகிதம் அப்படின்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்கன்றது பாலின விகிதம். பாலின சமத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருவருக்குமே வாய்ப்புகள் வளங்களை சமமாக கொடுக்கறது தான் பாலின சமத்துவம். ரீகேப் பார்ப்போம். தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த வருஷம் பெண்களை மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னா 2016 வருஷம். யூனிசெஃப் நிறுவனம் பாலின சமத்துவ பற்றி எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள், பெண்கள், சிறுவர், சிறுமியர் ஆகியோர் சமமான உரிமைகள், வாய்ப்புகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு அவர்களை ஒன்று போல நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிசெஃப் நிறுவனம். ஐக்கிய நாடுகள் சபை எந்த வருஷம் நிலையான மேம்பாட்டிற்காக 17 குறிக்கோள்களை வெளியிட்டதுன்னா 2017 வருஷம். அந்த 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவத்தை பற்றி எத்தனாவதாக குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 17 குறிக்கோளில் 5வது குறிக்கோளாக பாலின சமத்துவத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கு. மனித மாண்பு என்பது பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கான சுய மரியாதையை குறிக்குது. நம்ம அரசியல் அமைப்பில் எந்த சட்டப்பிரிவுகள் சமத்துவத்தை அளிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்பிரிவு 14 இருந்து 18 வரை. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறும் சட்டப்பிரிவு எதுன்னா 14. அனைவருக்குமே இந்திய மக்களாகிய நாம் எல்லாருக்குமே சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சட்டப்பிரிவு எது குறிப்பிடுதுன்னா, எல்லாருக்குமே சமமான பாதுகாப்பு இருக்குன்னுட்டு நம்மளுடைய அரசியல் அமைப்பில் எந்த சட்டப்பிரிவு குறிப்பிடுதுன்னா சட்டப்பிரிவு 21. சட்டப்பிரிவு 14 பார்த்தீங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டப்பிரிவு 15 பார்த்தீங்கன்னா ஜாதி, மதம், பாலினம் இதனுடைய அடிப்படையில் பாகுபாட்டை தடை செய்கிறது. சட்டப்பிரிவு 16 பார்த்தீங்கன்னா பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு. சட்டப்பிரிவு 17 பார்த்தீங்கன்னா தீண்டாமையை ஒழிக்குது. சட்டப்பிரிவு 18 பார்த்தீங்கன்னா பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்கிறது. உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எது அப்படின்னா இந்தியா. மக்களாட்சியின் தூண்கள் எதுன்னா சமத்துவம், நீதி. மக்களாட்சியின் தூண்கள் சமத்துவம், நீதி. மக்களாட்சியின் கோட்பாடு சுதந்திரம், சமத்துவம்.
அவ்வளோதாங்க, இதோட இந்த பாடம் வந்து முடியுது. தேங்க்யூ.